வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 7 நாள் 7 வகையான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பொரியலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பொரியல் ரெசிபியெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, அப்புறம் 2 வரமிளகாய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே இதில் அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ நல்லா கலந்து விட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது, பொடுசாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினோம்னா போதும். பொரியல் எல்லாத்துக்குமே இதே போல் வதக்கிக்கங்க. வெங்காயம் ரொம்ப செவக்கலாம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நல்லா வெங்காயம் இது போல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இதில் சேர்த்துக்குவோம். கோவக்காயை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா கோவக்காயை பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு நம்ம வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்து வரும், சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா. இப்போ தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கையால் தெளித்து ஒரு 2 கை மட்டும் தெளித்து வேக வைங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் கொழப்பாக போயிடும் பொரியல். அதனால கையால் 2 கை அளவுக்கு தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிட்டு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டான அளவாக இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்ததை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாதீங்க. இப்போ இது கூடவே ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் விருப்பம்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை, அந்த பொடியோடய நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடிங்க. இப்போ அடுத்து வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வாழைப்பூ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூ எப்போதும் நீங்கள் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோரும் உப்பும் கலந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டிங்கன்னா வாழைப்பூ கருத்து போகாது. நல்லா இது போல் நம்ம கட் பண்ண கலருக்கே அப்படியே இருக்கும். எப்போ கட் பண்ணாலும் நீங்கள் உடனே இதை இந்த மோர் தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இதில் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுக்கு நம்ம கடுகுலாம் சேர்க்க வேணாம், உளுந்து மட்டும் தாளிச்சோம்னா போதும். இப்போ உளுந்து நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் மட்டும் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயமும் கலந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பாதி அளவு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினுச்சுன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொரியலுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சேன், அதனால் அந்த தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இது கூடவே சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துக்குங்க. தண்ணிலாம் புழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. மோர் தண்ணியில் போட்டதுனால தான் நமக்கு வாழைப்பூ கருத்து போகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் மோர் கல்லுப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வாழைப்பூ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போ பாருங்கள், வாழைப்பூ நல்லா வெந்து வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்குவோம், முருங்கைக்கீரை. நீங்கள் இந்த முருங்கைக்கீரை விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படிலாம் வேண்டியில் நம்ம இதோடய நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம்.
நல்லா அந்த முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா காரக்குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யும்போது இந்த வாழைப்பூ கூட நீங்கள் முட்டை கூட சேர்த்து பொரித்து சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். கீரை சேர்த்து மூடி போட்டுறாதீங்க, அது வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொரப்பாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கும். தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் எதுவும். இப்போ பாருங்கள், கீரையும் வாழைப்பூ நல்லா வெந்து தண்ணிலாம் வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பை இதில் சேர்த்துக்குவோம். தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொரியல். இப்போ அடுத்து அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா இது பொரிய விட்டு இது கூடவே ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயத்தை லைட்டாக ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. காரம் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அவரைக்காய் பொரியல். நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் இதில் சேர்த்துக்கும். 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் செஞ்ச பொரியல் எல்லாமே 250 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ அவரைக்காய் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட சேர்த்து எல்லா பொரியலுமே பார்த்திங்க காய் இது போல் வதக்கிட்டு நம்ம செய்யும் போது அதில் உள்ள பச்சை வாடை போய் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ வதக்கினதுக்கப்புறம் இதுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியான அளவு தான் கையால் தெளித்து வேக வைக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வச்சோம்னா காய் ரொம்ப நாள் வெந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. தெளித்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். இப்போ தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக. இப்போ இதில் கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் தூவி இறக்கிக்க வேண்டியதான். நல்ல காரமாக இது போல் செய்யும் போது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொரியல். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்குவோம், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும். இப்போ வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ நல்லா இது பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதுலேயே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது இது கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்குவோம். 250 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டு இது போல் பொடிசாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இப்போ பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. 5 இல்லை ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும். வதக்கிட்டு வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா வெந்து வரும் சாஃப்டாக. பீட்ரூட் நல்லா வெந்து வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைங்க. அதிகமான அளவு வைக்க வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம்.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அதிகமான தீயில வேக வச்சிங்கன்னா தண்ணி வற்றிடும், காய் வெந்து வராது. பீட்ரூட் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும், நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கங்க. அந்த பொடியை நம்ம அரைச்ச பொடி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம், சரியான அளவாக இருக்கும். இப்போ பொடி சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து விடுங்க. கடைசியாக அதில் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட வேண்டியதான். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே பொடிசாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து இறக்கணும்னா நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. இது போல் பொடி ரெடி பண்ணி நம்ம செய்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுத்து கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு 3 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். நல்லா பொன்னிறமாக செவந்து வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இது நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ கொத்தரங்காய் பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எல்லா பொரியலுமே தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் எல்லா பொரியலும் செஞ்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தரங்காயை இதில் சேர்த்துக்குவோம். 250 கிராம் அளவுக்கு கொத்தரங்காய் எடுத்து இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுலேயும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ கொத்தரங்காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ கொத்தரங்காய் வெந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா ஜாமானை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லி, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குங்க. நல்லா குறைப்பாக இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4 பூண்டு பல், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து இதையும் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், இது போல் அரைச்சோம்னா போதும். இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதை இதில் சேர்த்து கலந்துக்குவோம். கொத்தரங்காயும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விடுங்க. நல்லா கொத்தரங்காயோட ஒன்று கலந்து வர அளவுக்கு ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மசாலா ரெடி பண்ணி நம்ம இந்த கொத்தரங்காய் பொரியல் செய்யும் போது ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து சௌசௌ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்குங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க, ஒரு 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. நல்லா இது பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌவை இதில் சேர்த்து 250 கிராம் சௌசௌவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இதுலேயும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ சௌசௌ வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ சௌசௌ நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஒன்றுத்தை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈஸியாக நமக்கு கட் பண்ண வரணும். இப்போ ரொம்ப அருமையாக வெந்துருச்சு. இதுக்கிடையில் நம்ம
வறுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி எல்லா பொரியலுக்குமே வேறு விதமான பொடி ரெடி பண்ணி தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளோட சவுச்சவு பொரியலும் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிட்டு. இப்போ அடுத்து கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 250 கிராம் கேரட் எடுத்து இது போல் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இது கூடவே உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைங்க. எல்லா காய்க்குமே கம்மியான அளவு தண்ணி தெளித்து வேக வச்சுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியல். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். கேரட் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து இறக்கணும்னா நம்மளோட கேரட் பொரியல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ 7 விதமான பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஒன்றும் ஒரு விதத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லா பொரியல் ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.